இன்றைய வேலை முடிந்துவிட்டது. இப்போது இந்த பெயிண்ட தூக்கி எறிந்து விடுகிறேன். அட பைத்தியமே, நீ என்ன செய்தாய்? மன்னித்து விட அண்ணா, நான் கவனிக்கவில்லை. இந்த சுவரில் எவ்வளவு விலையுறந்த பெயிண்ட் பூசப்பட்டிருக்கிறது தெரியுமா? இரு, நான் இப்போதே என் பாஸுக்கு கால் செய்து அழைக்கிறேன். அண்ணா ப்ளீஸ் நிறுத்துங்கள். அட அப்பா, நீங்கள் காலை முதலே எதுவும் சாப்பிடவில்லை. இதோ சாப்பிடுங்கள். சரி மகனே, கொடு. ஓ நோ, இவன் தனது பாஸை அழைக்க போய்விட்டான். இப்போது நான் சீக்கிரமாக இந்த சுவரில் ஏதாவது அற்புதமாக வரைய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் என்னை மிகவும் அடிப்பார்கள். நான் ஒரு ஏழை ஓவியன். ஓவியம் வரைந்துதான் என் குடும்பம் நடக்கிறது. ஆனால் நண்பர்களே, என் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளிக்க என்னிடம் போதுமான பணம் இல்லை. நண்பர்களே, உங்கள் மனதில் கொஞ்சமாவது மனிதநேயம் இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் அன்பான அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக கமெண்டில் ஒரு சிவப்பு இதயத்தை கண்டிப்பாக பதிவிடுங்கள். பாருங்கள் பாஸ், சுவரை கெடுத்தது இவன்தான். அட பைத்தியக்கார பையா, இவன் இதை இன்னும் அழகாக மாற்றிவிட்டானே. தம்பி, நீ என் ஆபீஸுக்கு வா, நான் உனக்கு பெரிய பரிசு தருகிறேன். இந்த ஓவியத்தை பார்த்து என் மனம் மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. வாங்க, இந்த ஓவியத்துடன் ஒரு புகைப்படம் எடுப்போம்.